தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மை என்ற தலைப்பு. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் மேன்மை இன்றி போன வாரத்தில் பேசினேன். இந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் என்ன மகிமை இருக்கு? அவர் இரத்தம் சிந்தினார் இல்லையா? இன்னைக்கு பாடு மரணங்களை பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிற இந்த லெந்து காலத்தில் அதுக்காக இதை சொல்கிறேன் இல்லை. எப்போதுமே நீங்கள் நினைவு கொள்ளணும், எப்போதும் இயேசுவின் இரத்தத்தினுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்பதற்கு தான் இந்த சத்தியத்தையே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களுடைய காரியங்களை அனுசரித்து பேசுகிறது உங்கள் ஊழியக்காரன் கிடையாது. எத்தனையோ சபையில் ஜனங்களுக்காக பேசுவாங்க, ஆறுதலுக்காக பேசுவாங்க. அப்படி பேசுவதெல்லாம் உலக ஞானம். தேவ சத்தியத்தை பேசும்போது அந்த சத்தியம் அந்த மக்களை விடுதலையாக்கும். லேலுயா. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் போயிடும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ குறை இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து இருக்க முடியாது. அந்த நிறைவை கொண்டு வரும்போது மொத்தமாக குறைவெல்லாம் நீங்கிடும். அதனால தான் நம்ம சபையில் ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி, பைபிள் கிளாஸ் மாதிரி, ஸ்டடி மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சொல்கிறது காரணம் அதுதான், அந்த அர்த்தம் தான். இந்த நிறைவு அநேக சபைகளில் இல்லை, அநேக ஊழியர்களில் அந்த நிறைவு இல்லை, விசுவாசிக்கிட்ட அது இல்லை. அதனால இன்னும் உபதேசத்தில் குறைவாக இருக்காங்க, பரிசுத்தத்தில் குறைவாக இருக்காங்க, ஜெபத்தில் குறைவாக இருக்காங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த குறைவை நிறைவாக்குறது தேவனுடைய சத்தியமே தவிர வேற அல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மேன்மை என்ன என்ற காரியங்களை சுருக்கமா இன்னைக்குள்ள சூழ்நிலைகளை கருதி சுருக்கமா ஒரு 10 பாயிண்ட் சுருக்கமா வேகமா சொல்லி நான் கடந்து போறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மை என்ன என்ற அந்த கேள்விக்குறியிலே முதலாவது மனு குலத்தை நீதிமானாக மாற்றுகிறது. ரோமர் 5:9 அவருடைய இரத்தத்தின் மேன்மை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க என்ற வார்த்தை அங்க போட்டிருக்கு. இல்லைம்மா, வாசிக்க வேணாம், ஏன்னா இந்த சத்தம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் கேட்காது. நானே வாசிடுறேன். அதில் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா உங்கள் புரிதலுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 19ஆம் வசனத்தில் ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. அது எப்படின்னா 9ஆம் வசனத்தில் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுறாங்க. லேலுயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆதாமில் இருந்து வந்த மக்கள் முழுவதையும் பாவிகளாக, சபிக்கப்பட்டவங்களாக, தேவனாலே துரத்தி விடப்பட்ட அந்த மக்களுக்கு நீதிமான்கள் என்ற பட்டம் இயேசுவின் இரத்தம் கொடுக்கிறது. லேலுயா. இரண்டாவதாக மனுகுலத்தினுடைய பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தினாலே உருவாகிறதுன்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மனுக்குலத்துடைய பாவம் முழுவதும் மன்னிப்பு உண்டாகுது. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை பலியிட்டாங்க, பாவ நிவர்த்திக்கு பலவிதமான சடங்காச்சாரங்களை செய்வாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தம் முழு மனுக்குலத்துக்கு பாவம் நிவர்த்தி உண்டாகிறது. 2. மூன்றாவதாக
பூலோகத்தையும் பரலோகத்தையும் இயேசுவின் இரத்தம் இணைக்கப்பட்டது என்ற ஒரு குறிப்பு கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:20 பூலோகத்தையும் பரலோகத்தையும் இயேசு கிறிஸ்து இரத்தம் இணைக்கிறது என்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தையும் பரலோகத்தையும் அவர் மூலமாய் இணைப்பது தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. இந்த பூலோகம் சொல்லும் போது இந்து, முஸ்லிம், புறஜாதிகள், யூதர்கள், இஸ்ரேலர்கள், அரபியர் எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து தான். அதனால யாரையும் அந்நியர்னு சொல்லாதீங்க, புறஜாதின்னு சொல்லாதீங்க. பழைய ஏற்பாடுக்காரன் சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அப்படி பார்க்க போனால் நம்மளும் அந்நியர்கள் தான், புறஜாதி தான். நம்மளை பரலோகத்தை இணைச்சது இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. ஆகவே நம்ம இரத்தத்தினாலே பரலோகத்துக்கு இணைக்கப்பட்டிருக்க மற்ற ஜனங்களை அற்பமாக, கேவலமாக, அந்நியராக ஒதுக்கப்பட நம்ம கூடாது. மற்ற கிறிஸ்தவங்க செய்கிற தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. முழு உலகத்தையும் பரலோகத்தை இணைக்கப்பட்டது இயேசுவின் இரத்தம் என்ற புரிதல் நமக்கு உண்டாகட்டும். 3. 4வதாக, தேவனுக்கு ஊழி செய்ய நம்முடைய செத்த மனச்சாட்சியை அந்த இரத்தம் சுத்திகரிக்கிறது என்று எபிரேயர் 9:14 போட்டிருக்கு. எபிரேயர் 9:14 தேவனுக்கு எல்லாரும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்றாங்களே தவிர அவங்க இருதயம், ஆத்துமா செத்த நிலைமையில் இருக்கிறது, செத்து போன நிலைமையில் இருக்கிறது. அந்த செத்த இருதயத்தை சுத்திகரிக்கிறது, மனச்சாட்சியை சுத்திகரிக்கிறது இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. அதனால மனச்சாட்சியோட தான் ஊழியம் செய்யணும். மற்றவனுக்கு தான் உபதேசம், ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு கிடையாதுன்னு என் இஷ்டத்துக்கு நான் பேசவோ செய்யவோ நடக்கவோ கூடாது. ஏவன் பார்க்குறான், நான் பெரிய ஆளு, எனக்கு ரொம்ப பணம் இருக்கு, எனக்கு பெரிய வசதி இருக்கு, எவன் என்னை கேள்வி கேட்க முடியும்னு சொல்லி திமுறான், ஆணவமா. எத்தனையோ பிஷப்புகள், ரெவரண்டுகள், எவ்வளவோ கிறிஸ்தவ தலைவர்கள் திமுறா அகராதியா நடந்துகிட்டு இருக்கான். ஜட்ஜ்மெண்ட் காலத்துல அவங்கள ஆண்டவர் சொல்வாரு, உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்கார என்னை விட்டு அகன்று போங்கன்னு கடுமையாவே அவங்களுக்கு சொல்லிடுவாரு. அதனால மற்றவங்க செய்கிற அநியாயங்களுக்கு, அக்கிரமங்கள்லாம் நீ நியாயம் தீர்ப்புல ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. அதனால எல்லாரும் ஊழியம் செய்யணும்னா எல்லாரையும் கர்த்தர் ஏற்றுக்கிற மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டாரு. அவங்க செத்த மனச்சாட்சியிலே சுத்திகரிச்சு அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த நிலைமையில தேவனுக்கு அவன் இருந்தா தான் அவன் செத்த கிரிகளை நீங்கி மனச்சாட்சியோட தேவனுக்கு ஊழியம் செய்ய வைக்கிறது இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. அஞ்சாவதாக புதிய மார்க்கத்திலே பிரவேசிக்க தைரியம் உண்டாகிறது என்று எபிரேயர் 10:20 போட்டிருக்கு. புதிய மார்க்கம் அப்படின்னு, மார்க்கம்னா வழி. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ வழி இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நானே வழி என்று சொன்னார். நானும் ஒரு வழி என்று சொல்லல. 10:11 நானும் ஒரு வாசல் சொல்லல. நானே வாசல், நானே வழி. வேறு வழியா ஒருத்தர் ஏறுனா அவன் கல்லை கொள்ளக்காரன்னு சொல்லி எபிரேயர் 10 யோவான் 10:1 போட்டிருக்கு. ஆகவே சரியான மார்க்கத்திலே சரியான வழியிலே பிரவேசிக்க விசுவாசிகளுக்கு ஒரு தைரியம் உண்டாகணும்னா அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டானது. அல்லேலூயா. 6வதாக, நேரத்தை கருதி நான் சீக்கிரம் முடிக்க போறேன். 6வதாக, ஜனத்தின் சாபம் நீக்கி அவங்களை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 13:12 போட்டிருக்கிறது. ஜனங்களுடைய சாபம் எல்லாம் சபிக்கப்பட்டவங்க தான். ஆதியாகமம் 3
17ஆம் வசனத்திலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்படும் என்று ஆதாம் பாவம் செய்த போதே அவன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. ஆதாமுடைய மகன் காயின் மனு குலத்திலேயே அவன் தான் சபிக்கப்பட்டான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டவனாய் நிலையற்று திரிவாய் என்று ஆதாமுடைய மூத்த மகனுக்கு காயினுக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. அந்த சாபம் காலகாலமா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஆபிரகாமின் தேவன் சொன்னாலும் ஆபிரகாமுடைய மனைவி மலடியா இருந்தா அது ஒரு சாபம். ஈசாக்கின் தேவன் ஈசாக்கு மனைவி மலடியா இருந்தா அது ஒரு சாபம். யாக்கோப்பின் தேவன் யாக்கோப்பு மனைவி ராகேல் மலடியா இருந்தா அது ஒரு சாபம். பின்னாடி அந்த சாபங்கள் ஜெபத்தினாலே கொஞ்சம் கொஞ்சமா தற்காலிகமா நீங்கினாலும் முழு உலகம் சாபத்தில் தான் இருக்கு. அந்த சபிக்கப்பட்ட நிலம் அக்கினிக்கு தான் இரையாகும்னு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய முடிவு அக்கினின்னு போட்டிருக்கு. அக்கினியில் சாம்பலானா தான் சாபம் நீங்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பாகவே மனு குலத்தை உலகம் வேணா அக்கினிக்கு போகட்டும், படைப்புகள் வேணா அக்கினிக்கு போகட்டும், கடல் ஊரும் பிராணிகள் அக்கினிக்கு போகட்டும், என் மக்கள் எனக்காக படைக்கப்பட்ட என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட என் மக்கள் அக்கினிக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவர் இரத்தத்தினாலே அந்த சாபத்தை நீக்கினார். அல்லேலூயா. 7வது பாயிண்ட், நான் சீக்கிரம் முடிக்க போறேன், இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு சீக்கிரம் முடிக்க போறேன். 7வது பாயிண்ட், ஜனத்தை அக்கினியிலிருந்து மீட்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது ஜனங்களுடைய அந்த அக்கினி கனல் எல்லாருமே பொதுவாக அக்கினிக்கு தான் போகணும். இதுக்கு வேற எந்த சந்தேகம் கிடையாது. வெளிப்படுத்துற விசேஷம் 21:8 போட்டிருக்கு. அந்த 8ஆம் வசனத்தில் 8 விதமான கூட்டம் அக்கினி 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் போவாங்கன்னு போட்டிருக்கு. அந்த லிஸ்டில் எடுத்துக்கிட்டா இன்னைக்குள்ள ஆளுங்க எவனும் தப்ப முடியாது. அந்த அக்கினியிலிருந்து, அந்த நரகாக்கினியிலிருந்து, அந்த மோசமான அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனு குலத்தை மீட்கிறது. அந்த சக்தி இயேசுவின் ரத்தத்துக்கு உண்டு. அல்லேலூயா. 8வது பாயிண்ட், ஜனங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் சுத்திகரிக்கிறது. அதாவது கிளீன் பண்ணுகிறது. எப்படி டயாலிசிஸ் பண்ணி கிட்னியை சுத்திகரிக்கிறது, டயாலிசிஸ் சொல்லி இந்த டாக்டர் இருக்கார் தெரியும் அவருக்கு. 1 யோவான் 1:7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று போட்டிருக்கு. இதெல்லாம் இந்த வசனம்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுத்திகரிப்பு என்பது டயாலிசிஸ் தான். இன்னைக்கு நம்முடைய முதல்வர் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு தான் உயிரோட வாழ்றாரு. எத்தனையோ மக்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சரீர ரீதியில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே ரத்தம் முழு உலகத்தையும் உள்ள ஜனங்களுடைய பாவங்களை சுத்திகரித்து அவர்களை தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இயேசுவின் ரத்தம் உருவாகிறது. ரத்தத்தினுடைய மேன்மை அதுதான். அல்லேலூயா. 9வதாக, நான் சீக்கிரம் கடந்து போறேன். 9வதாக, புதிய ஏற்பாடு விசுவாசிகளை ராஜாக்களும் ஆசாரியருமாக அந்த ரத்தம் ஆக்குகிறது. வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர், தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர், நாங்கள் இந்த பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மனுக்குலம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றி அவருக்கு உண்மையான மக்களாக மனவாட்டியாக அவங்க என்னைக்கு மாறுறாங்களோ அப்படி மாறும்போது 1000 ஆண்டு அரசாட்சியில இதே பூமியில அக்கினி கடலுக்கு முன்னாடி, அக்கினிக்கு அழிவுக்கு முன்னாடி
இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கு பின்னாடி ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட இரண்டாம் வருகையிலே இந்த பூமியிலே அவர் வந்து இதே பூமியிலே 1000 வருஷம் அரசாளுகிறார்கள். அந்த பாக்கியம் பெற்றவர்கள் இயேசுவின் இரத்தத்தால மீட்டுக் கொள்ளப்பட்ட அந்த ஜனத்துக்கே தவிர எல்லாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினுடைய மேன்மையில இவ்வளவு பொக்கிஷம், இவ்வளவு காரியங்கள் அடங்கியிருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போறேன். நம்ம சூழ்நிலைகளை கருதி 10வதாக சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்துக்கு மாத்திரமே உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்ற ஒரு குறிப்பு அங்கே இருக்கிறது. கவனிங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எவனை சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் ஆட்டுக்குட்டின்னு அழைக்கப்படுறாருன்னா ஒரு சக்தி கடா பலியிடப்படுறது மாதிரி. இப்போ இன்னைக்கு கூட இந்த பூசை அந்த முறையில் தான் எழுத்தின்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம அற்பமாக கேவலமாக அசிங்கமாக நம்ம நினைக்கக்கூடாது. அது ஒரு அந்நிய ஸ்தலமாக நிற்கக்கூடாது. நிழலாட்டமாக அதை செய்கிறாங்க, எழுத்தின்படி செய்கிறாங்க. ஆவிக்குரியபடி இயேசு ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் 1 அதிகாரம் 29ஆம் வசனத்திலே யோவான் சாணகன் சுட்டி காட்டின அந்த ஆடு, அந்த இரத்தம் சகல உலகம் முழு உலகத்துக்கு ஆட்டுக்குட்டியாய் வந்தார். 1 யோவான் 2 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த இரத்தம் தான் பிசாசி நடுங்குவானே தவிர பிசாசிக்கு வேற எந்த ரூட்லையும் அவனுக்கு பயம் வராது. ஏன் அந்த இரத்தத்துல அவ்வளவு மேன்மை ஏன் இருக்குன்னா, இந்த 10 விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 10 காரியத்துல இயேசுவின் இரத்தத்துல ஏன் அந்த மேன்மை இருக்குன்னா, இயேசுவின் இரத்தம் பரிசுத்தம் உள்ளது. அதான் பாயிண்ட். மனுக்குலம் முழுவதும் ஆதாமுக்கு அடுத்து நான் பாவத்திலே கர்ப்பம் தரித்தேன், நான் துர்க்குலத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொன்ன மாதிரி, எந்த மனுஷன் பொய்யன் என்று என் மனக்களத்திலே சொன்னேன் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே சொன்னது போல அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்ற ரோமர் 3:10 அந்த வசனத்தின்படி ஒருத்தங்கூட நீதிமான் இல்லாதனால இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி ஸ்திரியாக பிறந்தாலும் புருஷனுடைய வித்தாக அவர் பிறக்காம ஸ்திரியின் வித்தாக பிறந்தார். அந்த ஸ்திரியின் வித்து பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அந்த தூய ஆவியினாலே உலகத்திலேயே இல்லாத ஒரு பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆனதுனாலே இயேசுவின் ரத்தம் இன்னும் சொல்ல போனா 33 வயசு வரைக்கும் இதே பூமியில தான் இருந்தாரு. அவரு விபச்சாரம் செய்யல, அவர் பாலியல் காரியங்கள் செய்யல, நல்ல வாலிபர் தான், எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர் தான். ஆனா பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். தேவ கிருபையும் மனுஷன் தயவோட இந்த இரத்தத்தை பாதுகாத்து கொண்டார். இந்த இரத்தத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து சிலுவையிலே அவர் எல்லாத்தையும் கொட்டினார். அந்த இரத்தத்தினுடைய மேன்மை தான் இந்த 10 காரியத்தை நீங்க சொன்னீங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை போல ஆதாமிலிருந்து எடுத்துக்கிட்டா ஒருத்தனும் அந்த இரத்தம் சுத்திகரிப்பு இயேசுவை போல பரிசுத்தமான இரத்தம் பழைய ஏற்பாட்டில் உள்ள எவனுக்கும் கிடையாது. ஆதாம் முதல்ல கொண்டு இன்ன வரைக்கும் எடுத்துக்கொண்டா எவனுக்கும் அந்த ரூட் இல்லை, எவனுக்கும் அந்த காரியம் இல்லை. அதனால பழைய ஏற்பாட்டை தூக்கி பிடிக்காம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் தூக்கி பிடிக்காம அவங்களையே மணிக்கணக்கில் இனிமேல் பேசுறது நிறுத்தி
இயேசு கிறிஸ்துவை உயர்த்துங்க, இயேசுவை மேன்மை பாராட்டுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துடைய மேன்மையை அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. அதையே மக்களுக்கு சொல்லி பழகுங்க. இந்த புரிதல் நமக்கு உண்டாயிருந்தா தான் இயேசு கிறிஸ்துடைய மேன்மையை புரிந்து கொள்வதோடு கூட உங்களை பற்றியும் மேன்மையை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மேன்மை உண்டாகும். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சாத்தானை ஜெயிக்கிறது, சாத்தானை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொன்னமே, அந்த வெற்றி இயேசுவின் இரத்தத்திலே சாத்தான் மேலே உண்டாகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, பயம் வருதா, நடுக்க வருதா, குழப்பம் வருதா, கலக்கம் வருதா, திகில் வருதா? நீங்கள் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை அதிகமாக உச்சரிங்க. என் ரகசியம் அதுதான், என் ரகசியம் அதுதான். இயேசுவின் இரத்தத்தை அதிகமாக சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் 10 தடவை சொல்லுங்க, பயமே ஓடி. எந்த காரியத்திலையும் இயேசுவின் இரத்தம் வாயை விட்டு பிரியக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தை அதிகமாக உச்சரிங்க. அந்த இரத்தத்துக்கு பவர் இருக்கு. இன்னைக்கு அந்த இரத்தம் பேசுது தெரியுமா உங்களுக்கு? இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறது இருக்கே, அந்த பரிந்து பேசுவது இரத்தம் தான், இயேசு அல்ல. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இயேசு அல்ல, இரத்தம் பேசுது. வசன ஆதாரம் எபிரேயர் 12:23 போட்டிருக்கு. ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கலாம் நன்மையானதை பேசுகிற இயேசுவின் இரத்தமாகிய அந்த தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் கரண்ட்ல உயிரோட அந்த இரத்தம் இருக்குமானா அது இயேசுவின் இரத்தம் தான். உலகத்திலேயே இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் சிந்தினாரே, அந்த ரத்தம் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கு, இப்பயும் உயிரோடு இருக்கு, இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கு. இப்பவும் அது தெளிக்கப்படக்கூடிய ரத்தமாக தினங்களை சுத்திகரிக்கிற, பாவத்தையும் சாபத்தையும் போக்கி அக்னி கடலிருந்து மீட்டு சகல நிலைமையிலிருந்து அவனை விடுதலையாக்கி பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைச்சி இந்த 10 காரியங்களையும் யூடியூப்பில் திரும்ப கேளுங்க. இந்த இரத்தத்தினுடைய மேன்மை உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவு. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஒளிந்து விட்டேன்னு பாட்டு பாடுறது போதாது. அந்த இரத்தத்தை அதிகமாக வாயில் உச்சரிங்க. எந்த குழப்பத்திலையும் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் 10 தடவை சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நமக்கு மந்திரம், ரகசியம் இதுதான். அநேகருக்கு தெரியாமல் இருக்கு. இயேசுவின் இரத்தத்தை அதிகமாக உச்சரிங்க, பேசுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மை என்ன என்ற தலைப்பில் மனுக்குலத்தை நீதிமானாக்குகிறது. 2வது மனுக்குலத்தில் பாவ மன்னிப்பு உண்டாக்குகிறது. 3வதாக பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிறது. 4வது தேவனுக்கு ஊழியம் செய்ய மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிக்கிறது. 5வதாக புதிய மார்க்கத்தில் பிரவேசிக்க நமக்கு தைரியம் உண்டாகிறது. 7வதாக ஜனத்தினுடைய அக்னி கடலிலிருந்து மீட்கிறது. 8வதாக ஜனத்தினுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. 9வதாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக ஆக்கி இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வைக்கிறது. 10வதாக உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற அந்த சாத்தானை, அந்த தந்திரக்காரனை, அந்த சூழ்ச்சிக்காரனை, அந்த பொல்லாத அந்த மனு சர்ப்பத்தை இயேசுவின் இரத்தம் ஜெயிக்கிறது. இரத்தத்தினாலே ஜெயிச்சாங்கன்னே இருக்கு. ஜெயிச்சது யாரு? நீங்களும் நான் தான். நாம தான் ஜெயித்திருக்கோம். அல்லேலூயா. மரணமே ஆனாலும் நம்ம உயிரே போனாலும் அப்படி போட்டிருக்கு. அதனால துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த அளவில் பயனெல்லாம் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கடைசி ஆயுதம் இயேசுவின் இரத்தத்தை உபயோகப்படுத்தி இவனை சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இந்த ஜெயம் நமக்கு உண்டாகட்டும், நம்ம குடும்பத்துக்கு உண்டாகட்டும், உங்கள் தொழிலுக்கு உண்டாகட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், உங்கள் மனைவிக்கு, உங்கள் புருஷனுக்கும், உங்களுடைய வேலை எல்லா காரியங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
நன்றி, வணக்கம்.